கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலை பார்த்தோம்னா தமிழ்நாடு பாஜக தலைவராக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நயினா நாகேந்திரன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சீமான் வரணும்னு ஒரு கருத்து தற்போது வயலாகி கொண்டே இருக்கிறது. இதுக்கு முன்பாக ஒரு மறைமுக கூட்டணி தானே இருந்தார். இப்போ நேரடியாக கூட்டணி கூப்பிடுறீங்க அந்த மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. சீமான் அவர்கள் எதிர்காலத்தில் எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுப்பார், ஆனால் நான் ஆரம்பத்தில் தனிச்சுதான் நிற்பேன்னு சொல்லியிருந்தார். இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக அழைக்கும் போது தற்போது என்ன முடிவு எடுப்பாங்க சார்? இல்லை, போன தேர்தலையே 4 கோடி நயினாரும் 7 கோடி சீமானும் ஒன்றா சேர்ந்துருந்தாங்க. போன தேர்தலையே ஒரு 7 கோடி ரூபா அண்ணாமலைகிட்ட சீமான் வாங்கினார்ன்றது திருச்சி சூர்யாவுடைய பையன் ஆதாரப்பூர்வமாக ஊடகத்தில் சொன்னார். வேற எங்கேயும் சொல்ல, ஊடகத்தில் சொன்னார். அதற்கு இது வரைக்கும் நம்ம 7 கோடி சீமான் மறுப்பே சொல்லலை. 4 கோடி நயினார் கதை ஊரே நாடை சிரித்த விஷயம், அது தெரியும். அப்போ 4 கோடி நயினாரும் 7 கோடி சீமானும் ஒன்றா சேருவதில் அது ஒரு இயற்கையான கூட்டணி. இன்னொன்று, நீங்கள் சீமானை பொறுத்தளவு ரொம்ப இயற்கையான கூட்டணி. சங்கிகளுக்கும் பாசிஸ்டுகளுக்கும் இருக்க வேண்டிய ஒரே தகுதி என்ன அப்படின்னா, முப்பொழுதும் பொய் சொல்லுதல், முச்சூடும் பொய் சொல்லுதல், முரட்டுத்தனமாக பொய் சொல்லுதல். ரைட்டுங்களா? ஒரு ஃபோட்டோவை காமிச்சு பிரபாகரனின் வாரிசுன்னு சொல்லிட்டார். அவங்க பெரியப்பா மையம் கூட வாரிசு இல்லையா, அவர் தான் வாரிசுன்னு சொன்னார். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயமா ஒரு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தது என்னென்னா, நான் பாஜகவோடு இல்லை, சங்கின்னு சொன்னால் நான் செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொன்னவர் சங்கிகள்னால் தோழர்கள்னு அர்த்தம்ன்ற இடத்துக்கு வந்துட்டார். அன்புன்னு அர்த்தம் அதுதான், தோழர்கள்ன்ற இடத்துக்கு வந்துட்டார். ரைட்டா? நிர்மலா சீதாராமன் அம்மையாரையும் சந்திச்சிட்டார். நிர்மலா சீதாராமன் யார்? இந்த நாட்டில் ஒரு ஆளால் கூட தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு ஆள். அது சீமான் சொன்னது. இந்த நாட்டில் ஒரு நபரால் கூட ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படாத நபர் தான் நிர்மலா சீதாராமன். அந்த அம்மா 3 அமைச்சரவையை அலங்கரிச்சிருச்சு. இல்லை, இராணுவ அமைச்சர்லாம் கூட இருந்துச்சு. சரிட்டா? இப்போ நிர்மலா சீதாராமன் இவர் சந்திச்சிட்டார். இப்போ 4 கோடி நயினார் அழைப்பு கொடுத்துருக்கிறார். இது ரொம்ப இயற்கையானது. சீமான் பாஜகவுக்கு போகிறது உறுதி. இதை விட உங்களுக்கு சிம்டம் வேணும், அல்லது அவர் பாஜகவோடு உறவில் இல்லை, அவர் தனித்து நிற்கிறார், அவர் ஒரு தமிழ் தேசிய போராளி அப்படின்லாம் நினச்சிங்கன்னா, உங்களை மாதிரி மல்லாக்கப்படுத்திக்கிட்டு எச்சி துப்புற ஆள் வேறு யாரும் இருக்க முடியாது. இருந்தாலும் அவர் தொடர்ந்து பாஜக தீவிரமாக எதிர்த்துட்டு வர்றாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நயினார் அவங்களுடைய பேச்சு இந்த அளவுக்கு சர்ச்சையாக இருக்கணும், ஆனால் அவர் அமைதியாக இருப்பதற்கான காரணம் என்ன? சீமான் அவரே நான் எதுக்க மாட்டேன்னு சொல்லி நிர்மலா சீதாராமனை சந்தித்த பிறகு நீங்கள் ஏன் இப்படி தேவையில்லாமல் அவர் மேலே, சீமான் மேலே அவதூறு பண்ணுறீங்க? அவர் பாஜகவோடு கூட்டு தனித்து நிற்க போகிறார், நீங்களா ஏன்னு சொல்கிறீங்க? 1 வருஷம் இருக்குது. அவர் கட்டாயம் பாஜக கூட்டணி தான். நயினார் இவருக்கு மாமா வேணுமா? ரைட்டா? சாட்டைக்கும் ஒரு நயினார் மாமா வேணுமா? மாமாக்கள் மச்சான்கள் எல்லாம் ஒன்றா கூடுறாங்க. ரைட்டா? அந்த பக்கம் அதிமுக கூட்டணியில் யார் இருக்கிறா? இவருடைய சித்தப்பா எடப்பாடி இருக்கார் இல்லையா? நாளை பின்ன அவருடைய சின்னம்மா சசிகலா வரலாம் இல்லையா? அங்கே நாளை கழிச்சு அவருடைய பங்காளி டிடிவி வரலாம் இல்லையா? இவர்கள் எல்லாம் புரட்சியாளர்கள், ஊழல் பெருச்சாளிகள் கிடையாது. ஊழல் கடைஞ்செடுத்த ஊழல் பெருச்சாளிகள்னு நீங்கள் அவர்களை சொல்லவே முடியாது. ஏன்னா அவருடைய வரலாறெல்லாம் நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா, பிரபாகரனுக்கு அடுத்த தளபதி லிஸ்ட்டில் இருந்தவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் 4 மூலையிலையும் துப்பாக்கி பிடிச்சி தலைவர் பிரபாகரனுக்கு அடுத்த லிஸ்ட்டில் நின்றவங்க யார்? எடப்பாடி, சசிகலா, டிடிவி. அதனால் இவர் அவர்களோடு கூடி குழாவ போகிறாரு. 4 கோடி நயினாரோடு சேர போகிறாரு. இவ்வளவு இந்த இயற்கையான கூட்டணி நிச்சயமாக அமையும் வரக்கூடிய சட்டசபை. இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்போதும் வாழ்நாளே நான் தனிச்சு தான் நிற்க போகிறேன், யாரோடும் கூட்டணியே கிடையாது, தனித்து நிற்பது தான் தமிழனுடைய தன்மானம், அதான் வீரன் ஒரு கருத்து சொன்னவர் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போவார்னு நினைக்கிறீங்க? அவர் இது மட்டும் இல்லை, என்னென்னமோ சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஆமகறி சாப்பிட்ருக்காரு இல்லையா? அரிசி கப்பலில் போயிருக்காரு இல்லையா?
எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. எதுக்குமே நீங்கள் ஆதாரம் கேட்க முடியாது. கடைசியில் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் எல்லா பேரும் மயங்கி இருந்தாங்க. தலைவர் பிரபாகரனோடு இருந்த போட்டோ, அதுவும் போட்டோஷாப்பு. எடுத்துகிட்டு வந்த ராஜீவ்காந்தி முழுக்க அது ஆதாரம் சொல்லிட்டாங்க. நான் தாயா அந்த போட்டோஷாப் பண்ணிக்கிட்டு ஸ்டுடியோவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாரு. அப்போ சீமானுடைய பேச்சை குடியாரனுடைய பேச்சு மாதிரி, ரைட்டா, முந்தி மாற்று பேச்சுன்னு சொல்லுவாங்க. மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஆள் எந்த பட்டியலையும் அதை வைக்க முடியும். அதனால் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு வேலிடிட்டியான ஒரு விஷயமே கிடையாது. சீமான் இந்த முறை தனித்து நிற்க மாட்டார். நான் எழுதி கொடுக்குறேன், அவர் பாஜகவுடைய கூட்டணிக்கு போய் ஆகணும். ஏன்னா அவ்வளோ தூரம் அவர் வந்துட்டு சேர்த்துட்டார். ஈட்டி தண்டர்கள் இறங்குற அளவுக்கு சொத்து சேர்த்துட்டாரு. அதுக்கான கலிசடைகளாக இப்போ கட்சியில் மிஞ்சிருக்காங்க. இல்லை, இனத்தோட கொள்கையாளர்கள் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இனத்தோட எதிரியோட சேர்ந்துருவாருன்னு சொல்கிறீங்களா? இனத்தினுடைய எதிரியோடு சேரலை. அவர் பிறந்ததே அங்கே தான். அவருக்கு நாம் தமிழர் கட்சியை வாங்கி கொடுத்தது குருமூர்த்தி தானே. இப்போ குருமூர்த்தி வேற பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு. அவருடைய சித்தாந்தத்தின் புதுமை, கண்டுபிடிப்பு, ஆராய்ச்சி, மேம்பாடு எல்லாமே இருக்குன்னு யார் பாராட்டுறா? வாக்கு சதவீதம் கூடிய யார் பாராட்டுறா? குருமூர்த்தி. சீமானுடைய குருமூர்த்தி பாராட்டுறாரு. அப்போ குருவே பாராட்டிட்டார். சரிங்களா? வாக்கு சதவீதம் கூடிருச்சுன்னு சொல்கிறாரு. அவருடைய சித்தாந்தம் வந்துட்டு புதுமையானது, விசித்திரமானதுன்றாங்க. புரியுதா? அப்போ அது வேற ஒன்றும் இல்லை. பார்ப்பான் அனைத்தையும் சமமாக பார்ப்பான்றதான் அவருடைய சித்தாந்தத்துடைய புதுமை, வேற ஒன்றும் கிடையாது. இல்லையா? சங்கிகள் நமது தோழர்கள், பார்ப்பான் எல்லோரையும் சமமாக பார்ப்பான். இல்லையா? இப்படி எல்லாம் சொன்னதுனால தான் அவர் சித்தாந்தம் புதுமையாக இருக்குன்னு குருமூர்த்தி பட்டம் கொடுக்குறாரு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? நிர்மலா சீதாராமன் இது ரொம்ப தெளிவாக பார்த்துருக்குறாங்க. இல்லையா? பார்த்தாச்சு, பேசியாச்சு, எல்லா பிளானும் கொடுத்தாச்சு. பெரியாரை கூலி வாங்கி கொண்டு சாணி அடித்த ஒரு ஒரு அல்ப பய அப்படின்றத சீமான் தன்னை நிரூபிச்சுக்கிட்டாப்புல. இதை விட ஆதாரம் வேணும். கூலி வாங்கிக்கிட்டு பெரியார் மேல் சாணி அடிச்சிருக்கான் அப்படின்றதுக்கு இதை விட ஆதாரம் என்ன இருக்குது? நீங்கள் சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக பேசுகிறது வேறு. அப்போ பாப்பான் எல்லாரையும் சமமாக பாப்பான்னு சொன்னால் இவனை எதை கொண்டு அடிக்கிறது அப்படின்னு தெரியல. சரிங்களா? அல்லது பொது ஊடகத்தில் நான் ஆரியமாக பேசணும், இவரை எதை கொண்டு அடிப்பதுன்னு தெரியல. அதனால் இதுதான் நிலைமை. அதனால் சீமான் ஒரு ஏதாவது முன்னால் அடைமொழி சேர்த்துக்கங்க, சங்கியாக, முழு சங்கியாக மாறிவிட்டார். இது ஒரு புறம் இருந்தாலும் நேற்றைய தினம் பார்த்தோம்னா ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. குறிப்பாக பார்த்தோம்னா அதில் சாட்டை திருமணனுடைய நடத்துக்கின்ற அந்த வலையொலிக்கும் நாம் தமிழருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதற்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒரு கருத்தை மையப்படுத்தி அறிக்கை வெளியிட்டது வந்து மீண்டும் ஒரு பேசுபொருள் ஏற்படுத்தியிருக்கிறது. சாட்டை திருமணன் வந்து கட்சியிலிருந்து அப்புறப்படுத்தப்படுறான்ற மாதிரியான ஒரு கருத்து வருது. இதை எப்படி பார்க்கலாம்? சாட்டை கடைசியில் விருந்துச்சோறுலேயே கை வச்சா என்ன பண்ணுவார்? அதாவது சீமான் கல்யாணம் முடிச்சுட்டு முதல் விருந்துக்கு போனதே வைகுந்தன்ட்ட. அவர் வீட்டில் தான் முதல் விருந்து சாப்பிட்ருக்காரு. சரியா? யாரையும் மலைமொழிங்கி என்று நாம் சொன்னோமோ, யாரையும் மணல் கொள்ளையன்னு சொன்னோமோ, கார்பரேட் கொள்ளையன்னு சொன்னோமோ, அணு உலைக்கு அடியால் வேலை செய்கிறவன் யாரை நீங்கள் சொன்னோமோ, அந்த வைகுந்தராஜனுக்கு இவர் வீட்டில் தான் அவர் போய் திருமண விருந்தே சாப்பிட்ருக்காரு. அப்படிப்பட்ட வைகுந்தராஜனை தப்பாக சொல்லி சாட்டை வீடியோ போட்டிருக்காப்புல. சரிங்களா? என்னதான் நாயினாலும் நாய் ஒரு லெவலில் நிற்கணும். சரியா? இவருடைய ஓனரை போய் கடிச்சிச்சுன்னா நாய்க்கு என்ன இடம் இருக்குது? இல்லை, அந்த அளவுக்கு ஒப்பிடலாமா? அது சரி, மசுருன்னு வேணால் சொல்லுவோம், பிசுறு மசுருன்னு வேணால் சொல்லுவோம். அந்த பிசுறு மசுறு பேசாமல் இருக்காமல் போய் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கு. அப்போ அந்த பிசுரை, அந்த தார் டப்பாவை எத்தி விட்றது தானே சரி. அதுதான் அவர் செஞ்சு. இல்லை, வைகுண்டராஜனுக்கு ஆதரவாக சீமா அந்த மாதிரியான நிலைப்பாடு எடுக்கலான்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், வெளிப்படையாக அதுதான் நம்ம கன்ஃபார்ம் ஆகிருக்கு. 2 வீடியோ போட்டார் சாட்டை. 2மே இவருக்கு முதல் விருந்து கொடுத்த மணல் கொள்ளையன் வைகுந்தராஜனுக்கு எதிரானது. ரைட்டா? அப்போ அதை எப்படி ஏற்றுக்கிற முடியும்? செக் எப்படி வாங்குறது? காரில் போய் காலில் விழுந்து செக் வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்புறம் நாளை பண்ண செக் வாங்கணுமா வேணாமா? அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த பிசுறு மசுறு தார்ட்டுன்னு
ஆப்பு வச்சுச்சுன்னா என்ன பண்ணுவார் அவர்? பொழப்புக்கு என்ன பண்ணுவார்? அப்போ அவருக்கான பொழப்புக்கான சோர்ஸ் எல்லாம் சாட்டை வந்துட்டு என்னதான் சாட்டைன்னு அது என்னதான் என்ன சொல்கிறது, தங்க குச்சி தகர குச்சினால் எடுத்து கண்ணில் ஊற்ற முடியாதுல்ல. அதனால் அது மட்டும் இருக்காது. சாட்டை மாதிரி ஒரு என்ன இப்போ இவர் மாதிரியே குணம் படைத்த ஒரு எச்சை அடிமையை அவர் விட்டு தர மாட்டார். அப்போ என்னன்னா, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ வாழை சுருட்டி குழஞ்சு படுக்கிற மாதிரி படு, கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் எந்திரிச்சு கொலை, நான் சொல்கிற திசையில கொலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அவரோட செட்டப் ட்ராமா தான். சாட்டை வெளியே போக வாய்ப்பு இல்லை. இது முழு ட்ராமா. இன்னும் கூட சாட்டையினுடைய ஊடகத்துக்கு இவருக்கு இந்த சம்பந்தம் இல்லைன்னு தானே சொல்லியிருக்காரு. சாட்டைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லலையே, ஊடகத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதை நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ வாழை குலைச்சிட்டு குலைக்கிற மாதிரி கொலை, அப்புறமா அவனைய பார்த்துக்குருவோம், மறுபடியும் கழுத்தில் பெல்ட்டை கட்டி விடுறேன்னு சொல்லியிருப்பார். அதான் நடந்திருக்கு. இறுதியாக வந்து இந்த நயினார் அவங்களுடைய அந்த பேச்சை தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து நாம் தமிழர் வந்து அங்கம் வைக்கின்றதை நம்ம எப்படி பார்க்கலாம்? பல நாள் எதிரிகள் 4 கோடி நயினாருக்கும் 7 கோடி நயினாருக்கும் ஏற்பட்டிருக்கும் இயற்கையான கூட்டணி. அதை குருமூர்த்தி உறுதிப்படுத்துகிறாரு, நிர்மலா சீதாராமன் சந்திப்பு உறுதிப்படுத்துவது. இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு மெட்டீரியலாக என்ன ஆதாரம் வேணும்? நீங்கள்லாம் படித்தவங்க தானே, ஊடகம் தானே நடத்துகிறீங்க, உங்களுக்கு புரியாதா, அறிவு இல்லையா அப்படின்னு நான் ஊடகத்தை பார்த்து கேட்க விரும்புகிறேன். நீங்கள் தவறாக எடுத்துக்கிறீங்க. நன்றி சார். நன்றிங்க. நன்றி.